லவ் பண்றவன் அந்த பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. சூப்பரு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? அண்ணே, இவெல்லாம் பொண்ணு இல்லைண்ணே, பேய். இவெல்லாம் இப்படிதான் பேசுவா. ஏய், என் புள்ளைய போய் பேய் அது இதுன்னு சொன்ன நாக்க இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். எது? நாக்கை இழுத்து வச்சு நறுக்கிடுவியா? எங்க நறுக்கிதான் பாரு. அது வரைக்கும் எங்க கையை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? அண்ணே விடுங்கண்ணே, அவங்களுக்கு எல்லாம் வயசாடிச்சே தவிர அதுக்கான பக்குவமும் பண்பும் கிடையாது. ஏய், என்ன விட்டா ஓவரா தான் லெக்சர் எடுக்கிறீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அந்த சம்பத்துக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுல உங்களுக்கு எங்க இடிக்குது? எங்களுக்கு எங்கேயோ இடிக்கல, உனக்கு தான் சம்பத் சித்ராவை கல்யாணம் பண்ணா எங்கேயோ இடிக்குது. என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் கிட்ட போய் பேருக்கு ஐஷுவை கட்டிக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சொல்லவே நாக்கு கூசுது. ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி போய் பேசிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அதையும் சொல்லிட்டானா அந்த பரதேசி? சொந்த மாமா பொண்ணுக்கே துரோகம் பண்ண பாக்குறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னோட சுயநலத்துக்காக ஒரே நேரத்துல 3 பேரோட வாழ்க்கைய கெடுக்க பாக்குறியே. யாரு? நானா கெடுக்க பாக்குறேன்? நீதான் அந்த லூசு வாழ்க்கையவே கெடுக்க பாக்குற. நான் எப்பாடு பட்டாவது அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கரை ஏத்திடலான்னு பாக்குறேன். அதுக்கு அப்படி இப்படின்னு கூட குறைய போய் பேசுறதுதான். ஆனா நீ பெரிய நியாயம் நீதி தவறாதவ மாதிரி வெட்டி நியாயம் பேசி அவ கல்யாணத்தையும் கெடுக்க பாக்குற. ஒரு அப்பாவி பொண்ண ஏமாத்தி கட்டி வச்சு வாழ்க்கை கொடுக்கறேன்னு ஏமாத்து வேலை வேற. இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது போய் சொல்லு. ஐஷு மாதிரி ஒரு தங்கமான பொண்ண ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாரு ராசாத்தி, நியாயம் தர்மம் எல்லாம் பாக்குற நிலைமையில நான் இல்ல. என் மாமாக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு பையனை ஐஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் விட மாட்டேன். ரொம்ப ஓவரா தான் பண்ற ராசாத்தி. இது எங்க குடும்ப விஷயம். நீ எதுக்கு உள்ள வர? எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுக்கிறது தான் உனக்கு வேலையாயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்து வேற நல்ல பையனா பார்த்து ஐஷுவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இங்க பாரு, உன்ன மாதிரி குண்டு பூசணிக்காக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இனிய மாதிரி ஒரு இளிச்ச வாயன் எல்லாருக்கும் கிடைப்பாங்களா? குடும்பம் மொத்தமா சேர்ந்து மருந்து மாயம் போட்டு பாரி மாமாவை ஏமாத்தி கல்யாணத்தை நடத்தி காரியம் சாதிச்சிட்டீங்க. அந்த சாமர்த்தியம் எல்லாருக்கும் வருமா? இந்த ஐஷு ஒரு தத்தி தீனி பண்டாரம். அதுக்கெல்லாம் கருமம் கல்யாணம் ஒரு கேடு. அது ஆளு மூஞ்சி. அதுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் பண்ணலன்னு யாரு கேட்டா? அது ஒரு லூஸ். சரியான அடிமா. ஏய், என்னடி என் பொண்ணை அடிக்கிற? இப்படி ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிறதுக்கு ஆத்தாகாரி ஒன்னே அடிச்சிருக்கணும் ராசாத்தி. மாத்தி உன் பொண்ணை அடிச்சிட்டா, தப்பிச்சிட்டியே நினைச்சுக்க. ஒரு பொண்ணு குண்டா வெகுளியா இருந்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமாவ போச்சு. அழகுங்கிறது இடுப்பளவுல இல்ல, உன் மனசளவுல இருக்கு.
எவ்வளவுக்கு எவ்வளோ விசால மனசோட இருக்கியோ அதுதாண்டி அழகு. அது உன்னை மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அழகா வச்சுக்கும். உடம்புக்கு இவ்ளோ பூச்சி பூசி அலங்காரமா வச்சிருக்கிற நீங்க மனசை ஏண்டி கூவம் கணக்கா நாத்தமா வச்சிருக்கீங்க? மனசைய கொஞ்சம் சுத்தமா வச்சுக்குங்க, அப்பதான் வாழ்க்கை மணக்கும். இல்ல நாரி போயிரும், நாரி. சபாஷ்மா, இந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் இப்படிதாம்மா அடிச்சு சொல்லணும். ஆமா, யார பார்த்த லூசுன்னு சொன்ன? ஐஷு குழந்தை மாதிரி. அவளுக்கு இந்த ஊரை மெச்சுக்கிற மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை கிடைக்கும். நான் அமைச்சு கொடுப்பேன், பாக்குறியா? என்னடி சவாலா? என்ன மீறி நடத்துருவியா நீ? சவால் விடுறியா? என்கிட்ட சவால் விட்டுட்டு என்னைக்கு நீ ஜெயிச்சிருக்க? தோத்துதான் போவ. யாரு? நான் தோத்து போவேனா? ஹே பொடி லூசு, நீ தாண்டி என்கிட்ட பல தடவை தோத்துருக்க. உன்னால என்ன கை நீட்டி தான் அடிக்க முடியும், ஆனா உன் மேல கையே வைக்காம உன் வாழ்க்கையில உன்னை எத்தனை வாட்டி நான் அடிச்சிருக்கேன் தெரியுமா? பாவுண்டி நீ. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இனி என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சது பழைய கம்பெனி அந்த ஓனரோட மருமகன் கிட்ட சொல்லி உன்னை காலி பண்ண வச்சது. அப்புறம் புது இடத்துக்கு நீ அட்வான்ஸ கொடுத்த உடனே அதை காலி பண்ண சிங்கப்பூர்ல இருந்து ஓனரை வர வச்சது எல்லாமே நான் தாண்டி. நீ ஏற்கனவே என்கிட்ட தோத்து போய் இப்போ எதுவுமே இல்லாம நடுத்தருவுல நின்னதெல்லாம் மறந்து போச்சாரா சாத்தி? ஏ கண்மணி, எங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீதான் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாங்க ஒண்ணும் அடிமுட்டால் இல்ல. அண்ணே, இங்க புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே மக்குதானே. சரியா சொன்னம்மா. கண்மணி, ஏதோ ஒண்ணு சொன்னியே, புது இடம்லாம் போய் நடுத்தருவுல நிக்கிறேன்னு. அந்த சிங்கப்பூர் ஓனர் அன்னைக்கே என்கிட்ட வந்து குடனோட சாவிய கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆக போகுது. ஆமாம், உனக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது போல. ஏமா, இதுங்கெல்லாம் அப்டேட்லயே இல்லம்மா. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க குழி பறிக்கிற உனக்கு இவ்ளோ இருக்குன்னா அடுத்தவங்க வாழ வழி பண்ற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? கண்மணி, நீ ரொம்ப லேட்டு. கம்பெனி விஷயத்தெல்லாம் எப்பவோ சால்வ் பண்ணி நாங்க ஜெயிச்சாச்சு. நீ வீணா காத்திருந்து மண்ணை கவுனதுதான் மிச்சம். அதே மாதிரி நான் ஐஸ்வர்யாவுக்கு வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது நடக்கவே நடக்காது. அதையும் பார்க்கலாம். அண்ணே, வாங்கன போலாம். சீ. समुद्राय नमः ओम उद्यद्भानु सहस्राभाय नमः ओम
சொல்லு கண்மணி. மாமா எங்க இருக்கீங்க? கோயில் இருக்கிறோம். ஐஸ்வர்யா பேருக்கு அர்ச்சனை பண்ணான்னு வந்தோம். இப்போ அதுதான் முக்கியமா? இங்க அவ கல்யாணமே நின்னு போயிடும் போல. என்ன சொல்ற கண்மணி? நீங்களும் உங்க பொண்ணும் புதுசா ஒரு உறவை தேடி போனீங்களே ராசாத்தி, அவ இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், நிறுத்தி காட்டிடுவேன்னு சத்தம் போட்டுட்டு போறா மாமா. என்னம்மா சொல்ற நீ? ராசாத்தி எதுக்குமா இந்த கல்யாணத்தை நிறுத்த போறா? அவ அப்படிதான் மாமா, கெட்ட எண்ணம் புடிச்சவ. நம்ம மாப்பிள்ள பையன் சம்பத்து முன்னாடி யாரோ ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கானா, அத சாக்கா வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா மாமா. என்ன, மாப்பிள்ள ஒரு பொண்ண லவ் பண்றாரா? ஐயோ மாமா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் பண்றது தானே மாமா, இதுக்கு போய் எவ்வளவு பதறீங்க? இல்லம்மா, இருந்தாலும் மாமா, இந்த ஊர் உலகத்துல யாருதான் லவ் பண்ணல? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. மாப்பிள்ளையே அத பத்தி பெருசா காட்டிக்கல, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப ஊர் முழுக்க பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கு. இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவ நின்னா உங்க மான மரியாதை தானே போகும் மாமா. அதனால அந்த ராசாத்தி கிட்ட நான் பக்குவமா எடுத்து சொன்னேன், இந்த கல்யாணம் நடக்கணும், மாமாவோட கௌரவத்துக்காக மட்டும் இல்லாம ஐஷுக்காகவும் இந்த கல்யாணம் நடக்கணும். ஏன்னா ஐஷுக்கு இந்த சம்பந்தம் புடிச்சு போய் அவன் கூட வாழ்றத பத்தி கனவு கண்டுட்டு இருக்கா. அது கெட்டு போச்சுன்னா ஐஷு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவா. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திராத ராசாத்தின்னு கெஞ்சின. ராசாத்தி சரின்னு சொல்லிட்டாளா? யாரு அவளா? அவ இதுக்கெல்லாம் மசீராளா? அதெல்லாம் முடியாது, இந்த கல்யாணம் நின்னே ஆகணும். அப்படி இல்லனா நான் தடுத்து நிறுத்திடுவேன், ஒண்ணுக்கு 2 போய் சொல்லியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்றா. இதுக்குதான் மாமா நான் அப்பவே தலையால அடிச்சுக்கிட்டேன், அந்த ராசாத்தி கூட பழக்கம் வச்சுக்காதீங்கன்னு. அவ அவ்வளோ ஒன்னும் நல்லவ கிடையாது மாமா. பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. பாக்க பச்சை புள்ளையாட்டம் தான் இருப்பா, ஆனா அம்புட்டும் விஷம் மாமா. எங்க மரகத அத்தை எதுக்கு அவளை வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியே துரத்தி விட்டாங்கன்னு தெரியுமா? எங்க மரகத அத்தைக்கு இருக்கிற வசதிக்கு பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் அவங்க பொண்ணை கேட்டு வந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் போய் ஃப்ராடு பண்ணி கெடுத்து புனிதா மனச பேசியே மாத்தி தான் தம்பிக்கு அவ கட்டி வச்சிட்டா அந்த ராசாத்தி. அப்படியா? ஆமா மாமா, அதே மாதிரிதான் நம்ம ஐஷு வாழ்க்கையும் நல்லவ மாதிரி நடிச்சு கெடுக்க பாக்குறா. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவ்வளோ ஏன், உங்களுக்கு போன் பண்ணி மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா கூட பேசுவா. பாத்துக்கோங்க. கண்மணி, இப்பவே எனக்கு தலை சுத்துது, ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு, அதுபடி நான் நடந்துக்கிறேன். ஒன்னும் இல்ல மாமா, அவ உங்களுக்கு போன் பண்ணா நீங்க கட் பண்ணி விடுங்க. இல்லனா எதுனாலும் நேர்ல பேசிக்கலான்னு நீங்க சொல்லிடுங்க. சரி கண்மணி. சரிங்க மாமா, சாமி கும்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. சரிம்மா. என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி வாங்க, பூஜை பண்ண போறாங்க. வரேன் போ. எப்படியோ மாமா கிட்ட அந்த ராசாத்திய பத்தி தப்பு தப்பா சொல்லியாச்சு. அவ போன் பண்ணா கூட அவர் எடுக்க மாட்டாரு. போன் பண்ணா எடுக்க மாட்டான் சரி, ஆனா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராசாத்தி இங்க வருவாளே,
அவங்க கிட்ட நல்ல பூதகரமா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாப்பா. அவ கைக்காரிடி, என்ன நினைச்சாலும் அதை பண்ணுவா. மா அதுக்கு அவ மாமாவை மீட் பண்ணாதானே? என்னடி சொல்ற? ம் அந்த ராசாத்தி வர முடியாத இடத்துக்கு அவங்கள மாத்த போறேன். அப்படி என்னடி இடம் இருக்கு? பொறுத்திருந்து பாரு. எங்க கூட்டிட்டு போறான்னு சொல்லாமலேயே போறா. பெத்த அம்மா கிட்டயே சஸ்பென்ஸ் வைக்கிறான். இந்த கண்மணி இவ்ளோ மோசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரசதி, அவளை பத்தி தான் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அவளை பத்திலாம் யோசிச்சு நீ ஏமா உன் நேரத்தை வேஸ்ட் பண்ற? ஆமா ரசதி, எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? பேசாம விடு. ரசதி, நீ ஏமா ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா கிட்ட நேரா பேசணும்னு நினைக்கிற? ஏன் அவங்கள்ட்ட போன் பண்ணியே இந்த விஷயத்த சொல்லிடலாம்ல? ஆமா ரசதி, போன்ல சொல்றதுதான் சரி. இவ்ளோ பெரிய விஷயத்த போன்ல எப்படி நான் சொல்ல முடியும்? நேர்ல சொன்னதா சரியா இருக்கும். நான் அதுக்காக சொல்லலமா. அவங்க 3 பேருமே இப்ப எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. நீ அவங்கள நேர்ல பார்த்து சொல்றதுக்குள்ள கண்மணி நம்மளை பத்தி ஏதாவது இடக்கு முடக்க அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டான்னு வையே, அப்புறம் நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கம்மா. ராசாத்தி, அழகு சொல்றது சரிதான். அந்த கண்மணி என்ன வேணாலும் பண்ணுவா. நீ முதல்ல அவங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரிம்மா. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. ஐஸ்வர்யா, கடகராசி, பூச நட்சத்திரம். ஐஸ்வர்யா நாமதேஸ்ய கடகராசி ஜாதாயாஹ வயோஹ சஹ குடும்பயோஹ அஷ்டோத்திர பூதாம் ஜாதகஸ்ய. ராசதி தான் ஃபோன் பண்றா. கண்மணி சொன்ன மாதிரியே ஃபோன் அட்டன் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. போனை எடுக்கவே இல்ல. திரும்ப ட்ரை பண்ணுமா. अष्टोत्र भूतां च अत्यकर्ष्ये ओम श्रीमात्रे नमः ओम श्री महाराज्ञे नमः ओम श्री उमा सुरेश्वरे नमः ओम யாருங்க? சம்பூதாய ஏதோ ராங் கால். தேவகாரிய நீ சாமி சமுதாய கும்பிடு. நமः ஓம். போன் பண்ணா கட் பண்றாரு. ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருப்பாரோ? ரசதி, நீ திரும்பவும் கூப்பிடு. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவங்க போன் எடுக்க சான்ஸ் இருக்குமா? ஆமாண்ண. பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். திரும்ப கட் பண்றாரு. அண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்போ ஐசுக்கு கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. சரிண்ணா. தேவனே நமः ஓம் ஜெகஜனனே நமः ஓம். ஐ ராசாத்தி அக்கா, கொடு. சாமி கும்பிட்ற நேரத்தில் ஃபோனை பேசிட்டு பேசாம சாமி கும்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். ஐஷுவும் கட் பண்றா. அவ போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்ப அந்த கண்மணி நம்ம நினைச்ச மாதிரியே அவங்கள்ட்ட உன்னை பத்தி ஏதோ தப்பா சொல்லியிருக்கா. அதனாலதான் அவங்க யாருமே உன் போனை எடுக்கல. இத பாரு ரசத்தி, இனிமே அவங்களுக்கு போன் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. நேர்ல அவங்க வந்ததும் பேசிக்கலாம்.
என்னது இது? எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இந்த நேரத்துல மாமாவும் கூட இல்ல. மாமா கிட்ட பேசினாவாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்.